ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இன்று கல்விக்கண் திறப்பதே ஆசிரியர் தான். என்ன சொன்னா இன்று நம்ம கிராம பகுதியில் செய்யணும். ஏனென்றால் நிறைய நகர பகுதியில் இருந்தெல்லாம் நிறைய ஐடியா படிச்சு இது பண்ணாங்க. ஏன்னா இன்று ஆசிரியர் தான் நம்முடைய அப்பா அம்மாலாம் முன்னெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இங்கே நீங்கள் வந்துருக்கீங்க எவ்வளோ ஏழை மக்கள் நல்லா நம்ம படிக்கலாம் பரவாயில்ல, நம்முடைய மகன் படிக்கணும் அப்படின்னு ஊக்குவிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம 1985 89 படிக்கும்போது ஆசிரியர்களை அப்போலாம் அடிப்பாங்க, கை முட்டி திருப்பி அடிப்பாங்க. நாங்கள் இது பண்ணுவோம். அப்போ அன்றைய பாடத்தை விட இன்று எவ்வளோ முன்னேற்றம் அடைந்துள்ளது. காரணம் என்ன சொன்னால் அன்றைக்கி ஆசிரியர் அடிச்சு எப்போ நம்ம தலை முடிந்து படித்தால் மட்டும்தான் தலை நிமிந்து வாழ முடியும். அந்த மேடம் சொன்னாங்க, முதலமைச்சரோட இருப்பீங்க, மந்திரியோட இருப்பீங்க, ஒரு வழக்கறிஞராக இருப்பீங்க, ஒரு டாக்டராக இருப்பீங்க, ஏன் ஒரு பேரூராட்சி தலைவராக இருப்பீங்க. ஏன்னா நம்ம கல்வி நம்முடைய அப்துல் கலாம் சார் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சிறிய வில்லேஜில் பிறந்தான் இங்கே இந்திய நாட்டின் ஜனாதிபதி. இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய வானாஜாப்பேட்டை ஸ்கூல் பள்ளியில் படித்தது. அவருடைய நினைவாக தான் இன்னைக்கு ஆண்டுதோறும் நம்ம ஆசிரியர் தினவிழா கொண்டாடிக்கிறோம். மாணவனைகள் நீங்கள் வரைய சொல்லலாம், நல்லா படிங்க, நல்லா கற்றுக்கக்கூடிய பயிர்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்பா எப்படி கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறாங்க. எதிர்காலமே நீங்கள் வருங்கால தூண்கள், நீங்கள் இருக்குமே அடுத்த இந்தியாவின் வருங்கால தூண்கள் மாதிரி நல்லா படிங்க. ஆசிரியர்களோட போனால் நல்லே படிங்க. மெயினாக செல்போனை அதிகம் பயன்படுத்தாதீங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போனோடனே எல்லாம் போட்டு செல்போன் எடுத்துக்கிட்டு இந்த பள்ளியானது 2 முறை விருது வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 190 இந்த ஆண்டு வாங்கணும். அது இதனால் இந்த ஒழிப்பு புத்தகங்கள் நாங்கள் பள்ளிக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம பள்ளி, நம்ம அரசு மேல்நிலை பள்ளி நல்லா தகுந்த வாங்கணும். அவர்தான் ஆசிரியர் இல்லாத இடமே இல்லை. கம்பெனி ஒரு சூப்பர்வைசர் அவர் சொல்லிக் கொடுத்தாரு எல்லா கம்பெனி. அழகு தமிழ் ஊட்டி யார் ஒரு தமிழ் ஓட்டுறாங்க? தமிழ் ஆசிரியரா? எல்லா ஆசிரியர்கள் தான். அழகு தமிழ் ஊட்டி அறிவு சுடர் ஏற்றி வலிமை சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள், வாழும் ஆசிரியர்கள். அடுத்து யார் உனக்கு தாய் தந்தையா? தாயும் தந்தை அடுத்து, தாயும் தந்தை அடுத்து தாங்கி உன்னை பிடித்து படிக்க சொன்னவர், பரிவாள் பார்த்து கொண்டவர், பரிவாள் பார்த்து கொண்டவர். தாய் தந்தைக்கு அடுத்து உன்னை யாரு பார்க்கிறாங்க? ஆசிரியர். தாயும் தந்தை அடுத்து தாங்கி உன்னை பிடித்து படிக்க சொன்னவர், பரிவாள் பார்த்து கொண்டவர், பரிவாள் பார்த்து கொண்டவர். கருணை சொந்தவர், கல்வி கண்ணை திறந்தவர், கண்ணை திறந்தவர். கலை இலக்கியம் அனைத்தும் கற்று தந்தவர், கற்று தந்தவர். அப்துல் கலாம் போன்ற ஆற்றல் மிக்க மனிதரை அனுவிஜானியாக்கி நாட்டில் அழகு பார்த்தவர். பெரிய பெரிய பதவி. இந்த பள்ளி மிக சீரும் சிறப்பாக மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்க வந்திருக்கும் நம்முடைய ஆண்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா வேதாய் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய லைன்ஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், ராஜமணி ஐயா அவர்களுக்கும், ராகேஷ் ஜெயின் ஐயா அவர்களுக்கும், பாலா அவர்களுக்கும், என்னுடைய லைன்ஸ் தலைவர் அழகாக பாடியிருக்க ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக பல ஆலோசனை வழங்கியிருக்கும் ஐயா ரவி ஐயா அவர்களுக்கும், இந்த இந்தியாவிலே வல்லரசு நாடு ஆனதுக்கு காரணம் ஐயா அப்துல் கலாம் ஐயா மட்டும்தான். அவரு கனவுகளை நினைவாக்கப்பட்டது யாரானா ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. எந்த இடத்துல போனாலும் சரி, ஒரு நோயாளரை குணப்படுத்துகிற திறமை டாக்டர் மட்டும்தான் உண்டு. ஒரு பில்டிங்கை கட்டி கொடுக்கிற அதை கட்டி கொடுக்கிற திறமை யாராக முடியுதுன்னா சிவில் இன்ஜினியர் தான் முடியுது.
என்னை ஒரு பேச வைக்கிறவரோ அப்படின்னா யாராவது அப்படின்னா ஆசிரியர் மட்டும்தான் முடியும். ஒரு குழந்தை மண்ணில் பிறக்க வருது நல்ல குழந்தை தான். அதை வளர்க்கின்ற விதம் பார்த்தோன்னா ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, டாக்டர் ஒரு நோயாளி குணப்படுத்திடலாம், இன்ஜினியர் ஒரு நல்ல பில்டிங் கட்டிடலாம், எல்லாரும் பண்ணிடலாம். ஆனால் இவங்களை எல்லாரும் உருவாக்குறது யாருன்னா ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் இருக்கிறதுனால தான் நாம் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கணும்னா எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கணுமா முதல் மாநிலம் நம்ம எல்லாமே இருக்கோம். இன்னைக்கு வறுமையால யாரும் இல்லை, கல்வி கற்று முடியாத யாரும் இல்லை. எல்லாரும் பாருங்க, பக்கத்திலே ஆறு பக்கத்தில் ஒரு கடற்கல்வி இருக்குது. அது முடியாது பார்த்தோன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஏதோ ஒரு குழந்தை ஒரு ஊரில் ஒரு பெண் புள்ளியாக இருக்கிறோம், காலேஜ் படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு குழந்தை போக முடியும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்த மண்ணில் பிறந்த எல்லா குழந்தைகளும் பார்த்தோன்னா எல்லாமே டிகிரி முடிக்கிறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, என்ன ஐஏஎஸ் அதிகாரி ஆகுறாங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம பள்ளியில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோவோ ஐஏஎஸ் அதிகாரியோவோ, அதுவும் நாம இருக்கிற அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆனால் ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் எங்களுடைய லைன் கிளப்பும் இந்த விழா வந்து எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால் மாணவ செல்வங்கள் இதெல்லாம் சொல்லணும்னா என்ன ஏன் சப்ஜெக்ட் பாருங்க, என் கிளாஸ் தெரிஞ்சு நம்ம இங்கே சப்ஜெக்ட் டீச்சர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேளுங்க என்னை பற்றி எப்படி அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர்னா நல்ல குழந்தை படிக்கிறாங்க, நல்ல குழந்தைய பாஸ் பண்ணி சொசைட்டியில் பெரிய ஆசிரியர் ஒரு வேலை இல்லை. என்ன மாரி படிப்பில் போதியத்த மாணவர்களும் உருவாக்கி இந்த இடத்துல எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா அதுதான் ஆசிரியர். அதனால் ஆசிரியரை நம்ம மனிதனாக பொண்ணுட்டோம். எல்லாம் சொல்லுவாங்க மனுஷனாக பொண்ணு 6 அறிவுன்னு. அந்த 6 அறிவு நம்ம உணர்ந்ததே ஆசிரியர் தான். நம்ம தலைமையரசு சொன்னாங்க, முதல்ல அப்பா அம்மா அப்புறம் தான் ஆசிரியர். என்ன கேட்டால் எனக்கு முதல்ல அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே எனக்கு ஆசிரியர் தான். ஏன்னா நம்மளை எடுத்து வந்து விட்டாங்க அம்மா அப்பா. நாமளை ஒரு நல்ல இந்த சொசைட்டியில் நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குறது யாருன்னா ஆசிரியர். அதனால் முன்னாள் மாணவர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்றதற்கு எனக்கு எங்களுடைய லைன்ஸ் கிளப் சார்பாகவும் மகிழ்ச்சி, பிடிஏ தலைவர் ஏற்பாடு செய்யறதுனால மகிழ்ச்சி. இதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சி நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அது எனக்கு ஒரு ஆசை. ஏன் சொல்றேன்னா, செல்லங்களை, குட்டிகளை, கண்ணுங்களை, என் தங்கச்சிகளை, உங்களுக்கு எல்லாம் என்னன்னா படிப்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாவை பேச்சு எப்படி கேட்டு நடக்கிறீங்களோ அது போல நம்ம ஆசிரியர்கள் நினைச்சு நீங்க ரொம்ப சிந்திக்கணும். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில எதிர்காலத்துல என்னென்னவோ நடக்குது. நான் இதை ஏன் சொல்றேன்னா, ரொம்ப கவனமா பெண்கள் நல்லா சேதம் பண்ணீங்க. இந்த நிகழ்ச்சியில நான் சொல்றேன், ஒரு ஆசையும் நீங்க கவனமாக இருக்கணும். இது பெண்களுக்கு ரொம்ப அவசியம். நீங்க எது இருந்தாலும் இங்க பள்ளியில என்னென்ன பாடம் நடத்துறாங்க, என்னென்ன நம்ம அம்மாவோட ரொம்ப சேர் பண்ணிக்கணும். எது நடந்தாலும் அப்பா அம்மாவோட தெளிவுபடுத்தணும். அது மட்டும் இல்லை, நீங்க கவனமாக இருக்கணும். ரொம்ப மனுஷனுக்கு ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லைன்னா நம்ம ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாலும் வேஸ்ட்டு, ஐபிஎஸ் அதிகாரி இருந்தாலும் வேஸ்ட்டு, ஏன் முதலமைச்சர் இருந்தாலும் வேஸ்ட்டு, பிரதமர் இருந்தாலும் வேஸ்ட்டு. இதை ஏன் சொல்லணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை ஒழுக்கம். நீங்கள் ஒழுக்கமாக இருங்க, கல்வி உங்கள் தேடி தானே வந்துடும். கல்வி எனக்கு வரல அப்படின்னா அதை கற்றுக் கொடுக்க ஆசிரியர், திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, எல்லாமே நல்ல ஆசிரியர்கள். வருங்காலத்தில் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்லா இருக்குதுன்றதெல்லாம் கிடையாது. இனி வரும் காலங்களில் நாம் எல்லாம் கொடுக்குறதுனால கவர்மெண்ட் கொடுத்து ஒரு ஆசிரியர் தான் நல்லா இருக்குது. நாம் மாணவ செல்வங்க எல்லா ஆசிரியர்களும் நல்லா இருக்குது, நாம் தான் கொடுக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, நல்லா படித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டுனா அந்த நேரத்தில் நம்ம எதில் அந்த ஆசிரியர் போய் நின்று பார்க்க சொல்ல பாருன்னா, டீச்சர் நான் இது மாதிரி முருகன் அவங்களாம் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம்
இந்த உலகத்தில் அவங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆசிரியர்களுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம், ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த யூகோன்னு சொல்லுவாங்க, குடி கவனமாக கேளுங்க, யூகோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த யூகோ இல்லாத இடம் எதுனா இந்த பள்ளி மட்டும்தான். அது கற்றுக் கொடுக்க யாருன்னா ஆசிரியர் மட்டும்தான். எந்த ஆசிரியர் பார்த்தோன்னா நம்மளுடைய அப்பா அம்மா வந்து நல்லா கவனிச்சுக்கிறா, நம்ம அப்பா அம்மா அது நம்ம அம்மா அவங்க வந்து நம்மளுக்கு கவனமாக நம்ம மேலே கேர் பண்ணிக்கிறாங்க, அது ஓகே. யாருன்னே தெரியாது ஒரு ஆசிரியர், சென்னையிலேருந்து வருவாங்க, இல்லை வேலூர்லேருந்து வருவாங்க, எங்கேருந்தோ வருவாங்க. ஆனால் நம்ம மேலே எந்த அக்கறையோடு நடந்துக்கிறாங்கன்னு நினச்சி பாருங்க. அதனால் படிங்க. ஆசிரியருக்கு என்றைக்குமே நம்ம தலைவலி தான் நடக்கணும், தலைவலியே ஆகணும். அதனால் எல்லா மாணவர்களும் நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ தலைமை ஆசிரியர் பிடி ஐயோ யாருக்கு பொண்ணு அம்மா அப்பா தான் இருக்கும், என் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அடுத்த உரிமை யாருக்கு தெரியுமா? டீச்சர். நாங்க எங்க பொண்ணுன்னு சொல்லுவோம், சொல்லுவோமா இல்லைம்மா? உங்களை நாங்கள் உரிமையோடு எங்க பிள்ளைங்க சொல்ற உரிமை டீச்சர்ஸுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் உங்களுடைய டீச்சர்ஸ் கோச்சுக்குவாங்க. எங்கேயாவது வேடிக்கை பார்த்தாவோட டீச்சர்ஸ் முன்னாடியே வராங்க. அது ஏமா வேடிக்கை பார்த்துக்கிறேன், உள்ளவா உட்காரு சொல்றாங்க பாருங்க. ஏன் அம்மா சொல்லுவாங்க, பொண்ணு வளர்ந்துட்டாலே என் பொண்ணு நெருப்பு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன் சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நெமிலி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு பெருமை தெரிஞ்சுமா, இங்க இருக்கிற தலைமையாக வந்து இந்த பள்ளியிலிருந்து கொண்டு வரும்போது டாக்டர் நடராஜன் அவர் தான் முன்னின்று பண்ணார். அத்தனை பேரும் கூட இருக்கணும் இல்லையா? அவருக்கு நேரம் நன்றி சொல்லணும். நாம் நன்றி சொல்றோம் ஐயா அவர்களுக்கு. நெமிலி வாழ் மக்கள் அவ்வளோ அழகாக பெண்கள் பள்ளியை தனியாக கொண்டு வந்து இந்த குட்டையா என்ற இடத்துல கோபுரமாக்கி தலைமையாக சேர்ந்தேன். இப்படி படிக்காலம் முழுங்க இங்கே ஆசிரியராக எனக்கு ரோல் மாடல் கதிரவனையாவது எல்லாருக்கும் தெரிந்து நினைக்கிறேன். அவருக்கு அடிவாங்கும் எல்லாருமே பெரியாரா இருக்கும். அதான் உண்மையும் கூட. யாரெல்லாம் டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்குறோமோ அவங்க நல்லா இருக்கும். அதான் உண்மையும் கூட. நாம் இந்த வயசுல கனவு காணணும். ஐயா சொன்ன மாதிரி அதுவும் ஐயா சொன்னாரு, கனவு காணுங்க. தூங்கும் போது காண்பது கனவல்ல, எது ஒன்று உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அது கனவு. நான் இது பிரயாகால வேண்டும் சொல்லுவேன். நீ சத்தமா சொல்லுங்க.
அவ்வளவுதான் என்று பேசி செவ்விய அறிவு கூறி தூய நன்னடத்தை கற்க துணை என நடத்த காட்டும் ஆய நற்குணங்கள் அனைத்தும் பெற்றோனே ஆசான். டீச்சர்னா அப்படி இருக்கும், அம்மா மாதிரி இருக்கணும், அப்பா மாதிரி இருக்கணும். நீங்க யாரும் டீச்சர் பர்போஸ்டாதீங்க. டீச்சர்ஸ் திட்டினா கூட அன்பா திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன்ல அப்பா அம்மாவுக்கு அப்ப நினைக்கிறது டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் தான். ஆசிரியர்கள் வணங்கி பாருங்கள், மேல வந்து கேட்கலாம். அப்பா அம்மாவிடையும் டீச்சர்ஸ் உண்மையை பேசுங்க, உண்மையை பேசி பாருங்க, கண்ணை பார்த்து பேசுங்க. நம்ம அன்பா கேட்டுக்கிறத பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை அப்பா அம்மா கிட்ட கண்ணை பார்த்து பேசுங்க, உண்மையை தான் பேசுவீங்க. படிங்க, ஒரு நல்ல ஒரு ஆயுதம் இருக்கு, உங்களால் முடியும். நீ இப்ப டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், டீச்சர் ஆகலாம், அரசியல்வாதியாக மாறலாம், பெரிய பணக்காரனாக மாறலாம். நல்ல ஒரு ஆயுதம், நல்ல படி, நல்ல படி. பொம்பளை பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் படிக்க 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 அறிவு வளரும், அறியாமை விளவும், உலகம் என்னன்னு தெரியும். இல்லைன்னா ஏமாற்றிடுவாங்க நம்ம. பாருங்க, டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க பாருங்க, படிச்ச டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. படிக்காத ஒரு அம்மா கூட உட்காந்து பாருங்க, அவங்க உட்காரத்துக்கே தயங்குவாங்க, உட்காரவே தயங்குவாங்க. இந்த தைரியம் வரணும், இந்த ஒரு அழகு வரணும்னா நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். நீங்க படிக்கணும். படிச்சா இந்த வயசுல நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் உங்க பின்னாடி வரணும்னா இப்ப நீங்க தலைவணங்கி படிக்கணும். தலைவணங்கி படித்தால் நீங்களே சொல்றீங்களே, தலைவனை வணங்கி படித்தால் விடியற் காலையில் எடுத்து படிங்க. அம்மா எடுத்துடுவாங்க விடிகாலத்துல. விடியற் காலையில் இருந்தால் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி விடியற் காலை பொழுதில் யார் புத்தகத்தின் ஏடுகளை புரட்டுகிறார்களோ அவர்கள் வரலாற்றின் ஏடுகளை புரட்டுகிறார்கள். பொருள் 10ஓட 11 இருக்காங்க. ஆலயம் 10,000 நாட்கள் அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு இருக்கிற மாதிரி அந்த பணியை ஆசிரியர்கள் செய்கிறோம். உதவிகள் இவங்க செய்யறாங்க. அந்த வகையில் உதவி செய்கிற ராகேஷ் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடரணும் தொடரணும். பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். ஆசிரியர்கள் மக்கள் பிள்ளைகளை வளர்த்துக் கொடுங்க. சமூகம் நல்லா இருக்கும். எதிர்கால சூழ்நிலை பிள்ளைகள் இவர்களை வளர்க்கும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அத்தனை பேருக்கும் வாய்ப்பு. நன்றி நன்றி. எங்கள் கண்கள் கண்ட கடவுளும் நீயே, 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 நீயே. எமக்கு கல்வி தந்த இறைவனும் நீயே, 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 நீயே. எங்கள் கண்கள் கண்ட கடவுளும் நீயே, 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 நீயே. எமக்கு கல்வி தந்த இறைவனும் நீயே.
அன்னை தந்தை போன்று எம்மை என்றும் காக்கும் ஆசா நீவே வாழ்க, என்றும் வாழ்க, வாழ்க, நீவே வாழ்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டிதாங்க, அன்பை காட்டும் போது அம்மாறீங்க. எங்க டீச்சர்ஸ் நீங்க வாழ்வின் வழிகாட்டி தாங்க, அறிவை தரும் போது அப்பாறீங்க. புரியாததை